மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியது ஒரு காலம். மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு நினைக்கிறது இந்த காலம். ஏன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் சாதுரியமாக சக்சஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் ஒரு சதுரங்க ஆட்டத்தை ஆடாமல் சாட்சாத் ஆண்டவன் கொடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம்னா ரொம்ப லேட்டாகும். ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எது நடந்தாலும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன செய்தி நடந்தாலும், என்ன நன்மைகள் நடந்தாலும் அந்த டைமிங் என்ஜாய் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். அந்த டைமிங் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது தனுசுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும். கடவுள் அப்படி தான் உங்களுக்கு கொடுக்குறார். ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் பாடம் நடத்துகிறாருன்னா அந்த வகுப்பு அவருக்கு சொந்தம் இல்லை, அவருக்கு தெரியும். ஒரு 40 நிமிஷம் கிளாஸ், 40 நிமிஷம் கழித்து அடுத்த கிளாஸுக்கு போயிடுவார். அதான் வாத்தியாருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல இடங்கள் நமக்கு குறிப்பிட்ட காலம், குறுகிய காலம் நமக்கு நல்லது இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து நமக்கு நல்லது தொடரும். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள், அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும், இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடும். இதை இந்த நேரம் இந்த தனுசுக்கு மனசு உணர்த்தும், கடவுள் உணர்த்துவார். 2025 இறுதி, 2026 துவக்கம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிட்டுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, கடவுள் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, இந்த சந்தர்ப்பத்தை நான் விடமாட்டேங்க அப்படின்னு கடவுளுக்கு இந்த காலகட்டத்தில் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க. அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது தனுசு ராசிக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஏதாவது திட்டமிடுதல், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை திட்டமிடணும் அப்படின்னு நினச்சி அது மிஸ் ஆகியிருந்தால் அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு பாதை தவறி இருந்தால் புதிய பாதை பிறக்கப் போகிறது, மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. சொல்லுவாங்கள்ல, இந்த பூ பூக்குமா, இந்த காய் காய்க்குமா, இந்த பழம் பழுக்குமா. சார் நான் ரொம்ப எதிர்பார்த்து வெம்பி போயிட்டு சார் அப்படின்னு வாங்க. இப்போ கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு பூக்கக்கூடிய நேரம், பழுக்கக்கூடிய நேரம், காய்க்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தை சுவாமி தரார், வேறு யாரும் தரலை. இந்த சுவாமி தரார். யார் தரார்? சிவபெருமான் தரார். இப்போ சிவனை நினச்சி தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ருத்ராட்ச கொட்டை ஒன்று போட்டு, ஆண் பெண் 2 பேரும் போடலாம், தப்பே கிடையாது. ஆமாம், இல்லறத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இரவு நேரத்தில், அந்த இல்லறம் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அது ருத்ராட்சத்தை கட்டி பாலில் போட்டு வச்சிடணும், அவ்வளோதான். இல்லைன்னா பன்னீரில் போட்டு வச்சிடணும். கார்த்தால குளிச்சுட்டு திருப்பி ருத்ராட்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆண்கள் போட்டுக்கலாமா, பெண்கள் போடலாமா, போடக்கூடாதா, இப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. அசைவம் சாப்பிட்ற சுவாமி போடலாமான்னு. அசைவம் அது ஆசையாக நீ சாப்பிட்ற, அதை விட ஆசையாக வெளிப்பகுதிக்காக ருத்ராட்சம் போட்டிருக்கிற. இந்த ருத்ராட்சம் போட்டு இந்த ருத்ராட்சம் உனக்கு இன்னும் பலத்தை கொடுத்து பக்குவத்தை கொடுக்கும்போது நீயே கொஞ்ச நாள் அசைவத்தை நிப்பாட்டிடுவேன். அது கொஞ்சம் நாளாகும். அதுக்காக அசைவம் சாப்பிட்றேண்டி ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமாக போட்டுக்கலாம். அது உள்ளே போகுது, இது வெளியில் இருக்குது. ஏன்னா பிரியப்பட்டுட்டேன், ஆசைப்பட்டதெல்லாம் நிப்பாட்டிக்க கூடாது. ருத்ராட்சம் போடுறேன் சுவாமி, ஆனால் எனக்கு கறி விருந்து ஆசை, ஆனால் ருத்ராட்சம் போட்டிருக்கேன், என்ன பண்ணலாம்? இப்போ பலனே கிடையாது. இது சிவபெருமானே வருத்தப்படுவார். ஏண்டா படுவா, ஆசைப்பட்டுட்டு என்ன ஏண்டா சிவாய நமகன்னு கூப்பிட்றேன்னுவார். சிவன் என்றைக்குமே ஆசைக்கு தடையே கிடையாது. சிவபெருமான் என்றைக்கு தடைப்படவே மாட்டார். எல்லாம் ஆடி முடிங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவார். ஆடுற வரைக்கும் ஆடு, முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது நான் தான் வரணும். அதான் சிவபெருமான். அதனால் ஒரு ருத்ராட்சம் போட்டோமா உடனே பக்குவம்லாம் வந்துடாது.
பக்குவமடைந்து ருத்ராட்சம் போடணும்னா முக்தி பெறும்போது தான் போடலாம். ஒரு பெரிய மாமுனிவராக இருப்பார், பெரிய தபஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார், ருத்ராட்சம் போட்டிருப்பார். ஏதாவது தபத்தில் போய் நம்ம தலையிட்டோம்னா கோபப்பட்டு சாபம் விட்டுருவார். அர்த்தமே இல்லாமல் போச்சு. கோபம் வந்திருக்கக்கூடாது. அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு தான் கோபம் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வரும் கோபம். கோபம் என்னைக்கு இல்லையோ அன்றைக்கி தான் ருத்ராட்சம் போடுறதுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ருத்ராட்சம் போடலாமா? போடலாம். அதனால் ஒரு ருத்ராட்சம் தனுசு ராசிக்காரர்கள் அவசியம் போடுங்க. ஏன்னா மற்றதெல்லாம் விட்டுடணும். இந்த ருத்ராட்சம் போடுறதுனால என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற தவறு நமக்கு முதல்ல சுட்டி காட்டப்படும். நாம் திருத்திக்கலாம், நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளை இன்னொருத்த அதிகாரம் பண்ணக்கூடாது. நம்ம இன்னொருத்த நம்மளுக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தனுடைய கை பாவையாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல நமக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும் இல்லையா, அங்கீகாரத்தை நமக்கு ஏற்படுத்திக்கணும் இல்லையா. ருத்ராட்சம் போடும், சிவனை நம்பு, நோ ப்ரொசீஜர். சிவன்கிட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சிவன்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம். பெருமாள்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு. மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணால் ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கணும். சிவன்கிட்ட நீ எப்படி வேணாலும், கந்தலை வேணாலும் கட்டிக்கொள், தலை கூட வாரிக்க வேணாம். ஏன்னா சிவனுக்கு எல்லாம் பிடிக்கும். அவன் எல்லா அலங்காரத்தையும் பார்க்குறவன், எல்லா இடத்துலையும் நீக்கமறை இருக்கக்கூடியவன். பெருமாள் பர்ஃபெக்டாக இருப்பார், இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம சிவன்கிட்ட நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, இந்த உலகம் புரிய ஆரம்பிக்கும், மனுஷனுடைய தன்மைகள் புரிய ஆரம்பிக்கும். இதை தான் இப்போ இந்த தனுசு ராசிக்கு டைம் ஏற்படுத்துது. ஒரு மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம், மனித உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். ஸோ 2025 கடைசி 2026 யதார்த்தமாக விட்டுறாதீங்க. இது பெரிய லெசனை நமக்கு கொடுக்குது, அனுபவ பாடத்தை கொடுக்குது, அற்புதமான பாடத்தை நமக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஏதாவது இப்போ இது வரைக்கும் ஒரு தடைப்பட்டிருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு அது நடக்கவே இல்லைங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நடக்க போகுது. அலட்சியமாக விட்ட விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு செயல்படுத்துனீங்கன்னா சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நிறைய விஷயத்தில் கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. பதவி யோகங்கள் கிடைக்க போகுது, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. ஒரு துறையில் ஈடுபட்டிங்கன்னா அந்த துறையின் மூலமாக பிரகாசம் கிடைக்க போகுது. நட்பால நன்மைகள் கிடைக்க போகுது. சுப விரயங்கள் அதாவது ஒரு சுப விரயம் ஏற்பட போகிறது வீட்டில், ஒரு நல்ல காரியம். அப்படி நிறைய அற்புதங்களை இந்த 2025 கடைசி 26 துவக்கம் கொடுக்குது. இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக நாம் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு, அவ்வளவுதான். ஒரு ருத்ராட்சம், அதுவும் முக்கியமாக தினசரி கார்த்தால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். சூரியனை பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்களா? காலையில் தூக்கத்தில் எப்படி சார் எழுந்திருக்கிறதுன்னு ட்ரை ஃபாஸ்ட்டாக நடங்க, எதையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, நோ ஸ்லோ. காரியங்களையும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் நம்ம நடக்கிறதுலேருந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடணும். குளிக்கிறத சீக்கிரம் குளிக்கணும், சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிடணும். அதுக்குன்னு அவசரமாக சாப்பிடக்கூடாது, பறக்கக்கூடாது. பறக்கிறது வேறு, வார்த்தையில் தமிழில் நிறைய வார்த்தை இருக்குது, நல்லா கவனிங்க. பறக்கிறது வேறு, அவசரப்படுறது வேறு, சுறுசுறுப்பாக இருக்கிறது வேறு. நான் சொல்கிற ஃபாஸ்ட்டுங்கிறது சுறுசுறுப்பு, அவசரப்படுறது வேறு, பறக்கிறது வேறு. இதெல்லாம் ஆபத்து. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. சிவபெருமான் பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். சிவனை நினைத்து தினசரி ஒரு 16 தடவை சிவ மந்திரத்தை கார்த்தால சாயரிச்ச சொல்லுங்க. இந்த நேரம் உங்கள் மனம் பக்குவப்படும், புதிய பிளானிங் கிடைக்கும், புதிய பாதை அமையப் போகிறது. இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை ஒரு 14 நாட்கள் கழித்து 14 டேஸ்க்கு பிறகு தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்கிற புத்தாண்டு அருள்வாக்கோடு உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் 14 நாட்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.